ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெட்மி நோட் 10 அதோட மொபைலோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து அபவுட் ஃபோன் இருக்குது பாருங்களா, ஸோ அதில் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வேர்ஷன் பார்த்தீங்கன்னா MI வேர்ஷன் 12 வந்து இது ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து 11 தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன செக்யூரிட்டி பேட்ச் என்ன எல்லாத்தையும் வந்து தெளிவாக அப்டேட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிகேஷனில் போய் பாருங்கள். ஸோ எந்த மாதிரியான மாடல், என்ன வேர்ஷன், அது என்ன சிபியூன்றதை முதற்கொண்டு வந்து நம்ம இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே வாங்க. சிஸ்டம் ஆப்ஸ் அப்டேட்டர்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ்டத்தோட ஆப்பை வந்து இந்த இது மூலிமா அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்மளோட சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்ஒர்க் இருக்குது. ஸோ சிம் கார்டு அந்த மொபைல் நெட்ஒர்க்கில் ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்ற ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க லாக் ஸ்க்ரீனில். ஸோ இது வந்து நம்மளுக்கு வேணும்டா மாற்றிக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இதில் கிளிக் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்றதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த கிளாக்கு வந்து செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை எந்த மாதிரியான டிஜிட்டல் கிளாக் வேணுமா, இல்லை பேக்ரவுண்ட் எந்த மாதிரி வேணும், இல்லை கஸ்டம் இமேஜ் நம்ம இமேஜே ஒன்று வந்து செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். சரிங்களா. இல்லை நம்மளுக்கு அது தேவை இல்லைன்னா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ வெளியே வாங்க. பேக் வந்தீங்கன்னா இதில் வந்து அதோட நோட்டிஃபிகேஷன் அனிமேஷன்ன்றது கொண்டு வரும். ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதை வந்து அலர்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த லைட்டிங் மாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து நம்ம எதனாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ப்ளூ கலருக்கு வேணும்னாலும் உங்களுக்கு ப்ளூ கலர் செட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டார் லைட் வேணும்னாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இது தான் வச்சுருக்கேன். ரைஸ் டு வேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலை வந்து ஜஸ்ட் ரைஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வேக்கப் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இது வேணும்னா நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டபுள் டேப் டு டேர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் பவர் பட்டன்லாம் அமுக்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் டேப் வந்து ஸ்க்ரீனில் டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆன் ஆயிரும். ஸோ கிளன்ஸ் பவர் எம்ஐன்றது இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து டேர்ன் ஆன் பண்ணாலும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் வந்து நம்மளுக்கு வந்து கிளன்ஸ் வந்து வேணும்னா டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதை டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து வேணான்றதுனால டேர்ன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லாக் ஸ்க்ரீன் கிளாக் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இதேவும் டபுள் ப்ரெஸ் த வால்யூம் பட்டன். இதில் வந்து கேமரா வந்து லான்ச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுமோ சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வால்யூம் பட்டனை டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணையில் கேமரா வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். டிஸ்பிளேயில் வந்து நம்மளுக்கு 2 தீம் கொடுத்துருக்காங்க, லைட் மோட் அண்டு டார்க் மோடு. நம்மளுக்கு வந்து எந்த இது வந்து வேணுன்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ டார்க் மோடுனா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் டிஸ்பிளே ஃபுல்லாக. இதே லைட் மோடுன்னிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும். இது வந்து நான் வந்து பர்டிகுலர் டைம் மட்டும் நான் டார்க் மோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அந்த இதை வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ 7 PM to 7 AM நைட்டு மட்டும் எனக்கு டார்க் மோடு வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்கெடியூல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த டைம் மட்டும் டார்க் மோட் இருக்கும், மற்ற டைம்லாம் டார்க் மோடு கிடையாது, கேன்சல் ஆகிரும். இப்போ நம்ம வந்து ஸ்கெடியூலில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா. இதில் பிரைட்னஸ் லெவலில் வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறத பார்த்துக்கலாம். ரீடிங் மோட் ஸோ வந்து நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இப்போ பிடிஎஃப்பில் புக் படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அதிகமாக நைட் டைமில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இதை மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நிறையா விஷயத்தெல்லாம் ரீட் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ ப்ளூ லைட் வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த
ரீடிங் மோடுன்றது இருக்குது. ஸோ இந்த ரீடிங் மோடை நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டீங்களே போதும், உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஆயிரும். இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வச்சுக்கணுமோ அதை மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ பேப்பர்ன்றதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து கலர் வந்து வார்மர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ப்ளூ லைட் வந்து மொத்தமாக வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இதுலேயும் நம்ம ரீடிங் மோடு வேணாட்டினா டர்ன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கெடியூலும் போட்டுக்கலாம். நம்ம வந்து பர்டிகுலர் டயத்தில் வந்து ரீடிங் மோட் வேணும்டா ஸ்கெடியூலில் ஆன் பண்ணி, ஸோ இந்த டைம் டு 12 AM to 12 PM அப்படின்றதில் ஒரு டைமிங் கொடுத்து நம்ம கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டயத்தில் மட்டும் நைட் டைம் மட்டும் நான் வந்து ரீடிங் மோடை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். வெளியே வாங்க. ஸோ கலர் தீம், நம்மளோட டிஸ்பிளே கலர் தீம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து எந்த விதமான கலரை நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் டிஸ்பிளே கலர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து எந்த கலர் கரண்ட் லைட்லிங்கில் இருக்கோ ஸோ அதுக்கேற்றாப்புல வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இல்லை நான் சேச்சுரேட்டடாக வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்றாப்புல மாறிக்கிறோம். இல்லை ஸ்டாண்டர்ட் கலர் தான் வேணும்டா, இப்போ நம்ம ஒரு கலர் வச்சோம்னா அதுலேயே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். நான் வந்து ஆட்டோவில் தான் வச்சுருக்கேன். வெளியே வாங்க. ஃபாண்ட் ஸ்டைல் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். தீமில் போய் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட்டு சைஸ், நம்மளோட டெக்ஸ்ட்டு சைஸ் வந்து எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், டிக்ரீஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்மாலாக வேணுன்றவங்களுக்கு ஸ்மால் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு லார்ஜாக வேணுன்றவங்க லார்ஜாகவும் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்து ஸோ நிறையா அப்ளிகேஷன் வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் யூஸாக இருக்கும். ஆட்டோ ரொட்டேட் வந்து நம்ம தேவைண்டா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகுறது. ஸோ இப்போ டிஸ்பிளே திருப்பினோடனேவா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொட்டேட் ஆகும். அது வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டினா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதே ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் இல்லை பேட்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து எந்தெந்த ஆப்லாம் வந்து எனக்கு ரன் ஆகணுன்றதை மட்டும் நீங்களே டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லாட்டினா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் ஆப் நோட்டிஃபிகேஷன் வந்து எதெல்லாம் வரணுன்றதையும் நீங்களே வந்து டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன்லாம் எனக்கு வேணான்றவங்களுக்கு வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே வராது. நோட்டிஃபிகேஷன் இப்போ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இப்போ ஆண்ட்ராய்டில் இருக்க மாதிரினா இந்த மாதிரி வரும், இல்லை எம்ஐயில் இருக்க மாதிரினா ஸோ எம்ஐயில் வந்து எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அந்த மாதிரிலாம் வரும். நான் வந்து ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கேன். இப்போ கண்ட்ரோல் சென்டர் சிஸ்டம், ஸோ இது வந்து இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்றதும் கூட சொல்லலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு வந்து நியூ வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஒன்றும் இல்லை, இதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கார்னரில் ஸ்வைப் பண்ணால் போதும், வெறும் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அவங்களுக்கு வரும். இதே வந்து உங்கள் ரைட் கார்னரில் டவுன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிரைட்னஸ்ஸு எல்லாமே வந்து எல்லா ஆப்ஷனும் வந்து இதில் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையா பேர் நோட்டிஃபிகேஷன் பார் தனியாக, இந்த மெனு பார் தனியாக வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். இல்லை ஓல்டு வெர்ஷனே நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஓல்டு வெர்ஷன். இது எப்போயுமே எம்ஐயில் பில்ட் ஆகியிருக்கும். இப்போ வெளியாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐட்டம் ஷோன் ஆன் லாக் ஸ்க்ரீன் ஆஃப்டர் ஸ்வைப்பிங். ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. ஸ்டேட்டஸ் பாரில் வந்து இதுதான் முக்கியமான விஷயம். ஷோ நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து எனக்கு வேணாட்டினா வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை எனக்கு வேணும்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஷோ கனெக்ஷன் ஸ்பீடு, ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எனக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இன்டர்நெட் ஸ்பீடு பேக்ரவுண்டில் ரன் ஆகுதானு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்ல விஷயந்தான். ஷோ கேரியர் வென் டிவைஸ் இஸ் லாக்டு. பேட்ரி இண்டிகேட்டர் ஐகான் வெளியே இருந்தாலும் வெளியே வச்சுக்கலாம், இல்லை உள்ளே இருக்கந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ ஹைடு நாட்ச், ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஹோல் அதாவது
நம்ம இந்த ஹைடு நாட்ச், ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து ஹைடு நாட்ச், ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் வந்து நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கேமரா நாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த நாட்சோடு தான் வந்து ஸ்க்ரீன் வந்து இப்போ இருக்குது. இல்லை நிறைய பேருக்கு வந்து ஸோ அந்த ஸ்க்ரீன் ஃபுல் வியூ வந்து எனக்கு வேணாம், நிறையா வீடியோ வந்து அந்த நாட்சால் கட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க வந்து கீழே இருக்கிறத யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அது கட் ஆகிடுச்சு, நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கா, இப்போ நாட்ச் மட்டும் டவுன் ஆயிடுச்சு. இதே மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா இந்த கிளாக், இந்த பேட்ரி பர்சன்டேஜ், அது எல்லாமே எனக்கு கீழே வரணும், நான் டோட்டலாக வந்து கீழே யூஸ் பண்ணிக்கிறேன்றவங்களுக்கு மொத்தமாக. ஸோ இது வந்து டோட்டலாக வந்து கேமராவும் கிடையாது, எல்லாமே கிடையாது. ஸோ மொத்தமாக அந்த ஸ்க்ரீனே வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் வந்து டோன்ட் ஹைடுன்ட்டு கொடுத்துட்டேன்னா பாருங்கள், ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக காமிக்கும், உங்களுக்கு நாட்சோட காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அதையே யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்ச் இண்டிவிஜுவலாக இதுலேயுமே நம்ம நாட்ச் வந்து எந்தெந்த ஆப்புக்கு எந்த மாதிரி இருக்கணுன்றதையும் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் வாங்க. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் ஒன்றும் சிஸ்டம் லான்ச்சர் இருக்குது பாருங்கள். ஸோ சிஸ்டம் லான்ச்சரில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து இப்போ வந்து இந்த ஒரு வித்து ஆப் ட்ராவர் இருக்குது, கிளாசிக் இருக்குது. இப்போ கிளாசிக்னால் ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ஒரு ரெட்மி மொபைலில் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வேறு எதுவும் வராது, கீழே ஸ்வைப் பண்ணாலும் வராது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப் ட்ராயர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்கள். ஸோ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா. நான் ஸ்வைப் பண்ணுறேன், என்னோடய அப்ளிகேஷன்லாம் வந்து ஈஸியாக வரும். ஸோ இந்த ஒரு ஆப் ட்ராயர் வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிச்சிருக்கு. நான் வந்து ஆப் ட்ராயர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட பேக்ரவுண்டு அண்ட் அதோட ஆப் கேட்டகரி எல்லாத்தையும் வந்து நம்ம கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் நேவிகேஷன் பட்டன். ஸோ நேவிகேஷன் பட்டன் வந்து உங்களுக்கு வேணும், இல்லை நான் கெஸ்டர் யூஸ் பண்ணுறேன்றவங்களுக்கு கெஸ்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை எனக்கு நான் நார்மலாக பட்டனே யூஸ் பண்ணிக்கிறேன்றவங்களுக்கு பட்டனே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து இப்போ மிரர் த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பட்டன் வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த சேஞ்ச் ஆகும் பார்த்துக்கோங்க நேவிகேஷன் பட்டன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 டைப்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாடலில் யூஸ் பண்ணீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஐகான் சைஸ், ஸோ நம்மளோட ஆப் ஐகான் சைஸையும் இதில் வந்து சும்மா ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். சூப்பர் ஆப்ஷனுங்க இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் வந்து 4x6 கொடுத்துக்கலாம், 5x6 கொடுத்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷனோட வித் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஷோ மெமரி பவர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட மெமரி ஸ்டேட்டஸ் வந்து காட்டுறதுக்காண்டி. ஸோ நம்மளுக்கு வந்து 1.3 GB வந்து ஃப்ரீயாக இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு எந்த ஒரு மெமரி ஸ்டேட்டஸும் காட்டிங்க. ஸோ இந்த மெமரி ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காண்டி தான் ஷோ மெமரி ஸ்டேட்டஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீனும் இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் வந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஷனில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஈஸியாக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், சரிங்களா. பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது சர்ச் பண்ணணுன்னா தனியாக எந்த ஒரு அப்ளிகேஷனையும் வந்து கேன்சல் பண்ணாமல் நான் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதையவும் நான் வந்து இந்த ஃப்ளோட் ஸ்க்ரீனாக எங்கேனாலும் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், எந்த காரணம்னாலும். பாருங்கள், இல்லை இதையும் இன்னும் வந்து சின்னதாக வச்சுக்கலாம், ஒரு கார்னரில் ஒரு ஓரத்தில் இருக்க மாதிரி. இப்போ இதை நீங்கள் மறுபடியும் இப்போ பெருசாக்கணும்னாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இல்லை எனக்கு இது வேணாம் அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து கேன்சல் பண்ணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டியில் வந்து ஸ்க்ரீன் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏன்னா எந்த இதெல்லாம் மாதிரி உங்களுக்கு தேவையோ அது மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், எந்தெந்த இதுக்கு எந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்துருக்கீங்கன்றது மக்களும் காட்டும். ஸோ அடிஷ்னலாக வந்து நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. பட்டன் ஸ்க்ரீனு, எந்தெந்த பட்டனுக்கு வந்து எந்தெந்த அப்ளிகேஷன் ரன் ஆகணுன்றதையும் நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? குயிக் பால்னு இருக்குது. ஸோ நம்ம எந்த அப்ளிகேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அது வந்து குயிக் பாலில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது. ஸோ ஒன் ஹேண்ட் மோடு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம நிறையா பேர் வந்து சின்னதாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அதுக்கு வந்து மொபைலை வந்து ஒன் ஹேண்ட் மோடில் இப்படி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கையில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாட்டினா எடுத்துக்கலாம். கிளியர் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இதை வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஆன் பண்ணிங்கன்னா போதும். அந்த ஸ்பீக்கரில் ஏதாவது ஸ்மால் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஆன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து க்ளீன் ஆகிடும். ஒரு பீப் சவுண்ட் மாதிரி சவுண்டு வந்து 30 செகண்ட்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வந்து ஓகேவா முடிஞ்சா. ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்ன்றத கேம் டர்போ கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ வந்து லைட் மோட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோட்டிங் விண்டோ, கேம் டர்போ, கேம் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போது வந்து நம்ம வந்து ரெட்மி நோட் 10 இருக்க எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.